வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம சனி வக்ரகால பலன்களை பத்தி பார்க்க போறோம். சனி வக்ரம்னா என்னது, வெவ்வேறு ராசிகளுக்கு இதனால வர பலன்கள் என்ன, ராசி நட்சத்திரங்களுக்கு பரிகாரம், அப்புறம் எந்த கோவில்களுக்கு செல்லலாம், இத பத்தி எல்லாம் நாங்க பேசியிருக்கோம். சோ கடைசி வர இந்த பதிவு பாருங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். இப்போ இந்த மாசம் 26ல இருந்து சனீஸ்வரர் ஏதோ வக்ரம் ஆறாரு, டிசம்பர் 11 வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வக்ரம் ஆறுதுன்னா என்ன, அதனால மற்ற ராசிகளுக்கெல்லாம் என்ன தாக்கம் ஆகும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஜோசியம் படிக்க ஆரம்பிச்சிட்டியாமா? கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க கேக்குறதுலாம் அப்படியே. வக்ரம் ஆகுறாருனாக்க எந்த கிரகமும் வக்ரமாக பேசிக் இது வந்து ஒரு இல்யூஷனல் எஃபெக்ட் தான். ஓகே. ஆனா அந்த இல்யூஷனல் எஃபெக்ட் வந்து சூரியன்ல இருந்து இருக்கக்கூடிய எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிரகமும் ஒரு டைம் பீரியட்ல வக்ரமாகும். ஓகே. ஸோ இப்போ வந்து சூரியன் இருக்கிற இடத்துக்கு சனீஸ்வரர் வந்து 9ஆம் இடத்துல இருப்பார். இருக்கும் பொழுது அவர் வந்து வக்ரமா இருக்கிறார். அது ஒரு பர்டிகுலர் டிகிரியில இருக்கும்போது வக்ரமாகி அவர் வந்து டிசம்பர் 11 வரைக்கும் வக்ரமாகும். பொதுவா எந்த கிரகமும் வக்ரமாகினால் அது வந்து எந்த ராசியில இருக்கோ அதை தாண்டி அதற்கு முந்தின ராசி அதனுடைய பலன்களை எல்லாம் தரணும் அப்படிங்கிறது. அதுக்கும் மேல வக்ரமாறாருனாக்கா நேச்சுரல் மோஷனுக்கு அகேன்ஸ்டா இருக்கு இல்லையா? ஸோ பலன் வழியா பார்க்கும் பொழுது நமக்கு வந்து எப்படி இருக்கும்னாக்கா செய்த வேலையை திரும்பி செய்ய வேணும், இல்ல அந்த விஷயத்துல ஒரு தடை வருவது, அதை வந்து திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வருவது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கும் மேல ஒரு வக்ரமான கிரகம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுடைய பலன்கள் வந்து எக்ஸாக்டா ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய இதோட இணைஞ்சிடும். சோ ராகு கேதுக்கள் கூட இணையும் பொழுது நமக்கு வந்து அதனுடைய தாக்கம் பாசிட்டிவா நெகட்டிவா தெரியாது. அது அதிருஷ்யமாவும் இருக்கலாம், அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம். நேட்டல் சார்ட்ல எப்படி இருக்கோ அது. பொதுவா வந்து நமக்கு வந்து ஜாதகத்துல வந்து நம்மளுடைய ஜாதகத்துல வந்து வக்கரமான கிரகங்கள் இருக்கு அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல வந்து சனீஸ்வரர் வக்கரமாவே இருக்கிற நேச்சுரலான இந்த டைத்துல வந்து அவர் வந்து நல்ல எஃபெக்ட் கொடுப்பார். இல்ல அவர் நேர்ல இருக்காரு, அவர் நேர் மூவ்மெண்ட்ல இருக்காரு அப்படின்னாக்கா இந்த டைம் பீரியட் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அதனாலதான் அது வந்து ஜாகிரதையாக இருக்குன்னு சொல்றேன். சார், ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும்? ரிஷப ராசின்னு சொல்லும்போது கார்த்திகை நட்சத்திரம், ரோஹிணி, மிருகசீரிஷம் 2 பாதம். அவங்களுக்கு வந்து 3ஆம் பார்வையாக சனீஸ்வரர் பார்த்து கொண்டே இருக்கிறார். சோ இது வந்து வக்ரமாகும் போது வக்ர திருஷ்டி, உடல்நிலை ஆரோக்கியத்தை வந்து கவனிச்சு பார்த்துக்கலாம். நேச்சுரலா இருக்கிறது அவங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல இருக்காரு. மூத்தவர்கள் ஆரோக்கியம் கவனிச்சு பார்த்துக்கணும். அதே மாதிரி கிடைக்கக்கூடிய லாபங்கள்ல தடைகள் மேலும் கீழும் ஆவது அப்படிங்கிறது வரும். அவங்க ஜாதகத்துல சனீஸ்வரர் நேச்சுரலா வக்கரமா இருக்காருனாக்கா அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் இந்த டைத்துல வந்துடும். இல்ல அப்படின்னாக்கா இந்த தடைகள் இருக்கும். அதே மாதிரி வக்கரமான கிரகம் அதற்கு முந்தின வீடு அதுக்கு முந்தின வீடு அப்படின்ட்டு அந்த பலன்களை கொடுக்கணும். நேச்சுரலாவே சனீஸ்வரர் வந்து இவங்களுக்கு பாக்யாதிபதியாக இருந்தாலும் பாதகாதிபதி. சோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து 10ஆம் இடத்தையும் வந்து தாக்குவார் வக்கரமாக இருக்கிறதுனால. சோ ராகுவோட இணையக்கூடிய ராகுவை வந்து உற்சாகிச்சு கமான் லெட்ஸ் ஒர்க் அப்படின்றவர். சோ தொழில்ல வந்து பெரிய மாற்றங்கள் இவங்க செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்துடும், எஸ்பெஷலி பிசினஸ் பண்றவங்களுக்கு. பட் அது வந்து நல்ல விஷயத்துக்காக இருக்கலாம். அங்க வந்து ராகு இருக்கா, அவர் வந்து ரொம்ப நல்லவர், நல்லது பண்ணிடுவார் அப்படின்னு பரிபூர்ணமா நம்பினோம்னா நம்மள மாதிரி முட்டாள் வேற யாரும் கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். அது பிராக்டிக்கலா இருக்கா இல்லையா அப்படிங்கறது பார்த்து, இருந்தாலும் அது வந்து தள்ளப்படுவாங்க, வேற வழியில அதை வந்து பண்ணி ஆகணுங்கிற ஒரு சூழல். அதே மாதிரி தொழில்ல வந்து பிசினஸ்ல பண்ணணும்னு நினைச்சு விட்ட விஷயங்கள் எல்லாம் இப்ப பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு திரும்பவும். ஆமா, அன்னைக்கு நீ பண்றேன்னு சொன்னியே பண்ணலையே இப்ப பண்ணு
இந்த மாதிரி பழைய பேமெண்ட் ஏதோ ஒரு ஒண்ணு பெரிய பேமெண்டா வந்து நிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சூழல்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. 9ஆம் இடத்தையும் அவர் வந்து தாக்குவார். அதுவும் ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல தான் வக்கரமா இருக்கு. ஸோ ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் தந்தையினுடைய ஆரோக்கியம், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்கள். ஏன்னா 9ஆம் இடம்ங்கும்போது 4ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம். ஸோ ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் விஷயங்கள், ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இப்படி பேமெண்ட் பண்ணிடலாம் அப்படி பேமெண்ட் பண்ணிடலாம்னு ஏதாவது வச்சிருக்காங்க, அதுல ஏதாவது ஒரு ஃபம்பிள் ஆகும். அதுக்கு அதை வந்து எப்படி சரி பார்க்கறதுன்னு தெரியாத ஒரு சூழல் வரலாம். ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கும் சின்ன சின்ன இன்னல்கள் வரும். அவர் வந்து 1ஆம் பாதத்துக்கு போகும்பொழுது, அதாவது நமக்கு வந்து அக்டோபர் 10, அக்டோபர் 9ஆம் தேதி, அக்டோபர் மாசம் சொன்னாலே கொஞ்சம் திக்குங்குதுமா. ஏன்னா எல்லா கிரகமும் வக்கரமாக இருக்கு மேக்சிமம். ஸோ அந்த அக்டோபர் மாசம் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து இவங்களுக்கு வந்து 8ஆம் இடம். பிரெக்னெண்டா இருக்கிறவங்க ஜாகிரதையா இருக்கும். எஸ்பெஷலி 8ஆம் இடங்கிறது பிரெக்னன்சி. அதே மாதிரி லைஃப் பார்ட்னருடைய ஃபேமிலி ரிலேட்டட் விஷயங்கள், அதே மாதிரி ஃபண்ட் ஃப்ளோ விஷயங்கள், ஏதாவது இன்சூரன்ஸ் காசு வந்துடும் அப்படி இப்படின்லாம் நினைச்சிருந்தாங்கனாக்கா அதுல பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து இவங்க கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆகஸ்ட் மாசமே வந்து ராகு வந்து அவிட்டத்துக்கு வந்துடுவார். வந்துட்டாருனாக்கா இவங்களுக்கு விருச்சிகத்தையும் துலாத்திலையும் இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். விருச்சிகம் சொல்லும் போது லைஃப் பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அதே மாதிரி துலாம் சொல்லும் போது இவங்களுக்கு 6ஆம் இடம். இந்த அக்டோபர் மாசத்துல என்ன பெரிய விசேஷம்னாக்கா 3ஆம் தேதியில இருந்து நவம்பர் 14 வரைக்கும் இவங்களோட ராசி அதிபதியான சுக்கிரன் வக்ரம், புதன் வக்ரம், சனி எனிவே வக்ரம், ராகு எனிவே வக்ரம், அவரு வக்ரம் தான். சோ எல்லாரும் வக்ரமாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள், எதிர்பாராத மார்ப்புகள் அப்படிங்கிறது வந்து மாற்றங்கள் இவங்களுக்கு உண்டு. தொழில் சார்ந்த விஷயங்கள் வேணுமோ இல்லையோ அது நடக்கும். அது நடக்கும். தொழில் மாற்றங்கள் தெரியாது. ஆமா, தொழில் மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. தொழில் பண்றவங்களுக்கு தொழில் மாற்றங்கள் உண்டு. அதே மாதிரி கடன் வாங்கணும் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கன்னாக்கா அதுல வந்து பிரச்சனைகள் வருது. லீகலா ஏதாவது கேஸ் ஓடிட்டு இருந்ததுன்னா அது இழுபறியில வருது. ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்து ரோகத்துல இருந்து ரிலீஃப் ஆகி வெளியில வர்றாங்கன்னா திரும்பி இழுத்துக்கிட்டு உள்ள கொண்டு போறது கொடுமையான விஷயம்தான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த டைம் பீரியட்ல இருக்கு. இதுல வந்து புதனும் சேர்ந்துக்கிறதுனால பினான்சியல் சிச்சுவேஷன், குழந்தைகளுடைய ஆரோக்கியம், அதை சார்ந்த ஒரு கவலைகள், இதெல்லாமும் சேர்ந்து வரதுக்குரிய ஒரு வாய்ப்பு. டெய்லி மெடிடேஷன் பண்ணலாம் இவங்க, எனக்கு தெரிஞ்சு. இல்லம்மா, அவங்க கொஞ்சம் காமாறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சுக்கிரன் அவர் வீட்டுல தானே இருக்காரு, அதனால ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். குரு மாறிடுவார் 31ஆம் தேதி அக்டோபர் வந்து குரு வந்து சிம்மத்துக்கு மாறின உடனே ராகு மேல ஒரு பார்வை இருக்கும். சுப பார்வை தானே அவருடைய. சோ இவருடைய கெட்ட விஷயங்கள் வந்து கம்மியாகி அத வந்து இவ்வளவு நெகட்டிவா இல்லாம அத வந்து சூதன் பண்ணி கொடுக்கறதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்தை பார்த்துருவார். 8ஆம் இடம்ங்கிறது வந்து ஆயுள் ஸ்தானம். அதே மாதிரி அசிங்கம், அவமானம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தை பார்க்கும்போது கொஞ்சமாவது ஒரு யாரு பிரச்சனை பண்றாங்கிறதாவது தெரியும். அதுல இருந்து அவங்களுக்கு பிரெக்னன்சில இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அது. சார், கார்த்திகை நட்சத்திரம் மக்கள் வந்து இந்த காலத்துல எந்த கோவிலுக்கு போனா கொஞ்சம் நிவர்த்தி கிடைக்கும்? கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்குரிய கோயிலுக்கே பேர் வேண்டியதான் காத்திர சுந்தரேஸ்வரர், நமக்கு நாகப்பட்டினத்துல. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அக்னி பொறியால் கார்த்திகேயர் உருவாகிய இடம், பிறந்த இடம், உருவாக்கப்பட்ட இடம். அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் கார்த்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு அங்க போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்கன்னாக்கா இவங்களுக்கு நல்ல நிவர்த்தி. போனா வெறும் கையோட போகக்கூடாது. போகும்போது ஏதாவது எடுத்துன்னு போங்க. கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு போங்க. 6 to 7 மணி ஃபர்ஸ்ட் உரையில போயிடுங்க. எந்த நாள் ஏதுன்னா தேவையில்லை, எந்த நாள் வேணாலும் போங்க. ஆனா ஃபர்ஸ்ட் உரையில போயிடுங்க. தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு
இதே இது ஐயோ ரோஹிணி. ரோஹிணி. சார் இதே இது ரோஹிணி நட்சத்திர மக்கள் எங்க போகணும்? ரோஹிணி நட்சத்திர இவங்க வந்து பாண்டவர் தூத பெருமாள் காஞ்சிபுரத்துல, ஓகே. அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சென்னையில இருக்கிறவங்க பார்த்தசாரதி கோவில் போயிட்டு வரலாம். ஓகே. போயிட்டு வந்தாங்கன்னாக்கா இவங்களுக்கு இதே மாதிரி தரிசனம் பண்ணிட்டு இவங்க வர்றது இவங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தி தரும். மிருகசீரிஷம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஆதிநாராயண பெருமாள், ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாள் ம் தஞ்சாவூர், ம் அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரும். அதுவும் வந்து காலையில 6லேருந்து 7க்குள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது அவங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தி. தேங்க்யூ.